தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் குரூப் 4 2024 தேர்வுக்கான தமிழ் மாதிரி வினாத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வினாத்தால் புதிய பாடத்திட்டத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி வினாத்துடைய பிடிஎஃப் வந்து டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வரக்கூடிய மாடல் கொஸ்டின் பேப்பர் அதனுடைய பிடிஎஃப் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை ஆன்சர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து குரூப் 4 தேர்வுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் வரக்கூடிய குரூப் 4 தேர்வுக்கான மாதிரி வினாத்தால் பாடத்திட்டம், ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மில்லேனியம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் பாடத்திட்டத்திலேருந்து ஒரு 10 கேள்வி பதில்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அணங்கு என்ற சொல்லின் பொருள் மதில், தெய்வம், சக்கரம், அங்காடி. ஸோ இருக்கிற சரியான விடை வந்து தெய்வம். அடுத்து தொகையடியார் எத்தனை பேர்? 63, 13 பேர், 9 இன்மர், 64 பேர். தொகையடியார் வந்து மொத்தம் 9 இன்மர். மரபு கவிதையின் வேறு பார்த்தவர், புது கவிதையின் மலர் பார்த்தவர் என பாராட்டப்படுபவர் கவிஞர் அப்துல் ரஹ்மான். ஸோ அடுத்து வந்து அன்னைக்கு, தம்பிக்கு, தங்கைக்கு, நண்பருக்கு என 4 வகை கடிதங்களை தந்தவர். இதுக்கு சரியான விடை வந்து மூவா. காசியிலும் திருப்பனந்தாரிலும் தம் பெயரால் மடங்களை நிறுவியவர் குமரகுருபரர். களம்பகம் என்பதில் களம் என்பது குறிக்கும் எண் 12. தில்லை கோயிலுக்கு பொன்னால் கூரை வைந்த மன்னன் முதல் பராந்தக சோழன். தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட இலக்கண நூல் நன்னூல். உழவர்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நாடக வகை பல்லு. 10 பாட்டில் அகமா புறமா என ஆராய்ச்சி முற்றுப்பெறாமல் உள்ள நூல் நெடுநெல் வாடை. ஸோ நீங்கள் இந்த 10 கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்றதையும் கீழே நான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அந்த பிடிஎஃப்பில் வந்துட்டு நீங்கள் இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதேமாரி நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா விதமான கேள்வி பதிலுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் ரெகுலராக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான தமிழ் பாடத்திட்டம் மட்டும் இல்லை, ஹிஸ்ட்ரி, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேர்வு சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை தொடர்ச்சியாக பண்ணிங்க அப்படின்னா தேர்வு எதிர்கொள்கிறப்ப ரொம்ப வந்து எளிமையாக வந்து நீங்கள் அந்த எக்ஸாம் ஹால் ஃபியர்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண அந்த மாதிரி வினாத்தால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் வரக்கூடிய குரூப் 4 தேர்வுக்கான அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் மற்றும் அந்த சிலபஸ் பற்றின வீடியோக்கள், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மில்லேனியம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம்.